கலைஞரை ஓரளவுக்கு சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜ் வேற. ஆனால் இன்றைக்கிற முதலமைச்சர் எல்லாரையும் அரவணைச்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன். இன்றைக்கு பெண்களுக்கு அவர் செய்கிற உதவி இருக்க, அப்பாவா இல்லை, மகனா இல்லை, சிலர் தெய்வமாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பெண்கள் படிக்கிறது 1000 ரூபா, மாணவர்கள் படிக்க 1000 ரூபா, தாய்மார்கள் குடும்பத்துக்கு 1000 ரூபா, பஸ்ஸில் போக ஃப்ரீ, இன்னும் கல்வி வீடு நிறைய. இதனால் என்ன ஆகுன்னா, இன்னும் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவிலே சிறந்த மாணவிகள் உருவாக போகிறாங்க. இப்போ உருவாயிட்டாங்க. ஒரு சார் தினமும் மக்களை சந்திக்கிறார், குறைகளை கேட்குறார், செய்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சரை யாரும் பார்த்ததே இல்லை. கலைஞர் கூட திடீர்னு திட்டிடுவார், கோபமாக பேசிடுவார். ஒரு ஞானி போல, ஒரு ஞானி எப்படி இருப்பாரோ அதை போல் அமைதியாக இருந்துட்டு ஆட்சி நடத்திட்டு, அப்புறம் கட்சிகள் பாருங்கள், எல்லா கட்சிகளும் ஒன்றா. காங்கிரஸில் ஏதோ சிலர் தூண்டி விடுறாங்க, ரைட், அதே சமாளிப்பார். சோனியாவும் ராகுலும் ஒரு மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அது செட் ஆகிடும். இன்றைக்கி வர்ற கட்சியெல்லாம் இன்றைக்கி திமுக தேடி தான் வருது. நீ இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த நேற்று முளைத்த காளான். எப்படி அவர் இந்த குடும்பத்தில் அவர் சேர்த்து வைப்பாரை தவிர பிரிச்சுக்க மாட்டார். மு.க. ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் குடும்பத்தை சேர்த்து வைப்பாரை தவிர பிரித்து வைக்க மாட்டார். இவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை? அந்த முரசொலி செல்வம் இருக்கார்ல, அவர் தவறினார்ல, அந்த இதுக்கு விஜயோட மனைவி வந்தாங்களாம். அப்போ அவங்க பார்த்தீங்களா, திமுக குடும்பத்தோட உங்களுக்கு உறவு இருக்கு, அதனால இவங்க தூண்டி விட்டாங்க. அப்படியே அந்த படத்தை போட்டு பரப்புறாங்க சார். அவங்க அந்த முரசொலி செல்வம் இதுக்கு இவர் வந்தது, அந்த ஜெயம் ரவியோட அண்ணன் ஜெயம்ராஜாவோட பேசினது, பின்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பார்த்தீர்களா இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா இல்லை, ராதியா வந்தாங்க, எஸ்எஸ் எல்லாருமே வந்தாங்க. அதுக்கு சினிமா உலகத்தில் எல்லாரும் போயிருக்காங்க, அரசியல் உலகத்தில். முரசொலி செல்வத்தை எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு இது தேவையான அரசியலுக்காக சொல்கிற பொய், இட்டுக்கட்டல். இதுக்கு பின்னால் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சில கதைகளை செட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை சில முட்டாள்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க.